Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So இன்னைக்கு வீடியோல first பார்க்குற அப்டேட் பாத்தீங்க அப்படினா fully self patternல வந்து பாத்தீங்க அப்படினா இது first quality sareeல பாத்தீங்க அப்படினா இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஸ்டாக் போட்டுருக்கோம், அப்டேட் பண்ணிருக்கோம். நார்மலாவே first quality saree வந்து பாத்தீங்க அப்படினா 899, அடுத்து வந்து ஆடி சேல்னு 850 per shipping போட்டுருந்தோம். ஒரு சில கலர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படினா எப்படி சொல்றது, ஒரு ரெகுலரா மூவ் ஆகுற கலர் மட்டும் 850 பிளஸ் ஷிப்பிங்ல போட்டிருந்தோம். பேலன்ஸ் இருக்கிற கலர்ஸ்ல 899 பிளஸ் ஷிப்பிங்ல ஆடி சேல்ல போட்டிருந்தோம். பட் ஆஃப்டர் ஆடி சேலுக்கு அப்புறம் நான் வந்து சொன்ன நார்மல் பிரைஸ்க்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரியே. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி எப்போவுமே போல பிரைஸ்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகா இருக்கும் இந்த செல்ஃப் பேட்டர்ன்ல இருக்கிற சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா வந்து வியூ நல்லாவே வந்து அந்த சைட்ல பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுறது வந்து பாத்தீங்க ஷைனிங்கும் சாஃப்ட்டும் உங்களுக்கு நல்ல கிளியரா தெரியணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் பேட்டர்ன் சாரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்லயும் இதே சாஃப்ட் அண்ட் ஷைனிங் தான் இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் அந்த கலர் ஹைலைட்டடா அதுல போயிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் கலர்ல இருக்கறனால உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் வந்து ஹைலைட்டடா இருக்கும். ஸோ அடுத்து இப்ப பாக்குற இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி தான். இது பாத்தீங்க 899 பிளஸ் ஷிப்பிங் ஒர்த் சாரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிளியரன்ஸ் சேல்ல போட்டிருக்கோம். கிளியரன்ஸ் சேலுக்காக வந்து இந்த சாரீஸ்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நாட் பிரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படியே குபேரப்பட்டுவா இருக்கட்டும், மைசூர் கிரேப்பா இருக்கட்டும், சிஃபானா இருக்கட்டும், எந்த ஒரு மெட்டீரியல் போட்டாலுமே நிறைய பிரைஸ் ரேஞ்சஸ்ல நம்மளுமே மெட்டீரியல்ஸ் போடுறோம். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா ஹெவி டிசைன்ஸ்க்காக பிரைஸ் மாறும். ஒரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் பேட்டர்னாவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் குவாலிட்டினால பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு சாரி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சாரியே வந்து நிறைய குவாலிட்டியில இருக்கும். நான் நிறைய டைம்ஸ் இப்போ குபேரப்பட்டுலே பார்த்துக்கோங்களேன், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 950 போட்டிருக்கோம். ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1050, 1150 அந்த மாதிரி. லக்ஸுரி குவாலிட்டி 1299, 1350, 1399 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டுல கான்ட்ராஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் மாறும் போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா குபேரப்பட்டுவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த 850 பிலோவுமே குபேரப்பட்டு இருக்கு. 650, 700 ரேஞ்சஸ்ல குபேரப்பட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் லோ குவாலிட்டி மெட்டீரியல். அதையுமே இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேட்டர்ன் ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா அதோட ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக டூப்ளிகேட் குவாலிட்டி குபேரப்பட்டு 550 ரேஞ்சஸ்லயுமே இருக்கு. ஸோ பி அவேர், நீங்க வந்து ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த குவாலிட்டி இருக்கா அப்படின்றத கண்டிப்பா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ மைசூர் கிரேப்பை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2ல நான் என்ன பார்க்கறேன்னு சொல்லிட்டேன். நம்ம 2ல வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த மேங்கோ பார்டர் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கலர்ஸ் மட்டும் ஸ்டாக்ல வந்திருக்கு, ஒரு சில கலர்ஸ் வந்து ஸ்டாக் வரல. அதுவும் இல்லாம புது கலர்ஸ் வந்து இந்த இன்னைக்கு வீடியோல வந்து ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப கம்மி பீஸ் தான் இருக்கு. அதனால ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். துஷர்ல இன்னொரு இதுக்கு அடுத்த டிசைன் ஒன்று போட்டிருப்போம். அந்த டிசைனுமே புதுசா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த டிசைனுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. துஷர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் துஷர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கலாம்கரி தீம்ல வந்து ஒரு துஷர் போட்டிருப்போம். 1199 பிளஸ் ஷிப்பிங்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ துஷர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ப்ரைஸ்லலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப்பே ஒரு சில சாரி 1100, 1150 அதே பிளைன் பேட்டர்னே இருக்கும். அதே நம்ம பிலோ 700, 850 இந்த ரேஞ்சஸ்லயுமே போட்டிருப்போம். அப்படிங்கும் போது அதோட குவாலிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கும். மைசூர் கிரேப் அப்படின்ட்டு உங்களுக்கு 500 ரேஞ்சஸ்லாமே மைசூர் கிரேப் இருக்கு. 550, 599 அந்த ரேஞ்சஸ்லயுமே இருக்கு. பட் அது பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் கிடையாது, நார்மலா கிரேப் இருக்கு பாருங்க, அந்த கிரேப்பை தான் வந்து போட்டு அந்த மைசூர் கிரேப் பேட்டர்ன்ல வந்து ரெடி பண்ணி மைசூர் கிரேப்னு போடுறாங்க. ஸோ பி அவர், உங்களுக்கு ஒரு சாரி வந்து நல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எது வந்து அந்த பியூரிட்டி இருக்கு,
ஏதோ வந்து அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 500 ரேஞ்சஸ்ல மைசூர் கிரேப் இருக்கும். ஒரு சில இடத்துல நம்ம 1100ல அந்த ப்ரீமியம்ல போடும்போது வந்து அந்த டவுட் இருக்கும், என்ன இந்த ரேஞ்சஸ்லயும் இருக்கு இந்த ரேஞ்சஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டவுட்டுக்காக தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளியரா சொல்லிடுறேன். இப்போ பார்க்குற துஷர் பாருங்க, ரொம்ப புதுசா வந்திருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு, டிசைன் ரொம்ப யூனிக்கா நல்லா இருக்கு இந்த டிசைனும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டியுமே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆன்லைனில் பொறுத்தவரையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த 500ல ரொம்ப கம்மியாக இருக்கே பரவாயில்லையே ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த மைசூர் கிரேப்பாகவே இருக்காது. அது ஏதோ ஒரு எப்படி சொல்றது, அந்த டூப்ளிகேட்டா வந்து ரெடி பண்றோம்னு சொல்றோம்னா, ஒரு மெட்டீரியல் நல்லா சூப்பரா போகுது, மூவிங்ல போகுது அப்படின்னா அது நிறைய குவாலிட்டி வந்து ஃபைனலா வந்து டூப்ளிகேட் ஆர் ஃபேக் குவாலிட்டியும் கொண்டுட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க நல்லா ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு பண்ணுங்க. அதுவும் இல்லாம ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றது, ஃபேக்காக போடுறது, எப்படி சொல்றது, அது வந்து யூடியூப்லயா இன்ஸ்டாலயா போடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வேற யாராவது குரூப்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ்லாம் எடுத்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி போடுவாங்க. நம்ம போஸ்டே எடுத்து கூட வந்து நான் 200 300 லெஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாரி ரிசீவ் ஆகாது. இந்த மாதிரிலாம் ஆன்லைன்ல நிறைய வந்து ஃபேக் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாத்தையுமே பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா. ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை முக்கியமாக சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்பர் 3ல பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்ல இன்னைக்கு வந்து ரீஸ்டாக் தான் வந்திருக்கு. நியூ டிசைன்ஸ் எதுவும் வரல. இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸாவே மைசூர் கிரேப் வந்து நியூ டிசைன்ஸ் பெருசா வரல, எல்லாமே ரீஸ்டாக்காக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குமே ரீஸ்டாக் தான், நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் ரீஸ்டாக்காகவே வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு நியூவாக வந்திருக்கு, ரீஸ்டாக்ல வந்திருக்கு, என்ன கலர்ஸ் புதுசாக ஆட் ஆயிருக்கு, என்னென்ன வந்து டிசைன்ஸ் புதுசாக ஆட் ஆயிருக்கு, எல்லாமே வந்து நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுற இடத்துல வந்து அது ஸ்கிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும், நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு வீடியோஸில் வந்து நம்ம வந்து சொல்கிறோன்னா அது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு அது வந்து இது வந்து கண்டினியூஸாக என்ன டெய்லி வீடியோவில் வந்து இந்த ஒரு 10 to 12 மினிட்ஸ் லென்த்தி வீடியோனா அந்த லென்த்துக்கு ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ வந்து அப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல, எனக்கு வந்து இது அன்வான்டான இன்ஃபர்மேஷன் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நடக்கலாம், இப்போ வந்து எங்களை மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நடக்கலாம், இல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் நடக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொரியர் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே கொரியர் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு இதை பே பண்ணுங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஷிப்பிங் அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் எங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிறதுனால எந்த கொரியர் வந்து கால் பண்ணி அப்படி கேட்டாலும் நீங்கள் ஃபேக் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அதுமாரி இப்போ எங்கள் சைடில் சேல்ஸ் சைட்லையும் அதேமாரி வந்துட்டு இருக்கு. இஃப் சப்போஸ் அது வந்து ஃபியூச்சரில் வந்து கூட வந்து பையர் சைடுக்கு விட வரலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அது வந்து ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட், அதை வந்து எடிட் பண்ண ஒரு ஆப் மூலயமா ரெடி பண்ணி நான் பே பண்ணிட்டேன் உங்களுக்கு, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஜிபே நம்பர் தரேன், எனக்கு அதை திருப்பி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வருது. ஸோ பட் நம்ம அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு அமௌண்ட்டே கிரெடிட் ஆயிருக்காது. இந்த மாதிரி எனக்கு கூட ஒரு 2 times நடந்திருக்கு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்தி பர்சன்ஸ், நார்த் இந்தியன்ஸ் மாதிரி அவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து, ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் வந்து ஹிந்தியில தான் இருக்கு. அந்த மாதிரி நேமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் நேம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரிலாம் இப்போ செல்லர் சைடு நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சரில் பையர் சைடு கூட வேற ஏதாவது விஷயத்த சொல்லி கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு காமனான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்பர் 4ல பார்க்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க கலெக்ஷன்ஸாக தான் பார்த்து போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
ரொம்ப யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன். இது 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நாங்க சொல்ற மாதிரி இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இந்த மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட சொல்லலாம். நான் அது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து யாருக்காவது இதை பார்க்குறவங்களுக்கு இப்போன்னு இல்லை எப்போவாவது ஒரு டைம் வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கே அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் போது ஓகே நம்ம அன்னைக்கு இதை கேட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது வந்து அப்போ அதுலேருந்து அவங்க வந்து பாதுகாத்து அதனாலதான் சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோல கன்வே பண்றேன். ஏன்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அதை வந்து ஏர்ன் பண்ணிருப்போம்னு தெரியும். சோ அதை வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து அதனால தான் நான் வந்து ஒரு சாரியே வந்து போடுறேன் அப்படின்னா அது வந்து நிறைய டைம் வந்து நான் வந்து இந்த சாரி குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு சாரின ஸ்டாக் வந்து எடுப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணும் போதுமே வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணி நிறைய இடத்துல வந்து விசிட் பண்ணி தான் வந்து எங்கள் குவாலிட்டி கரெக்டாக இருக்குது எங்கள் பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து பண்ணது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு மைசூர் போடுறேன் அப்படின்னா மைசூர் கிரேப் போடுறேன் அப்படின்னா 1150க்கும் இருக்குது, 850க்கும் இருக்குது, 550க்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணுமோ அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த குவாலிட்டி தான் அந்த சாரியில் வரும். ஸோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு சாரினாலுமே வந்து அப்போ குவாலிட்டி மாறுது அப்படின்னா என்ன குவாலிட்டி ஆஃப் த்ரெட் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் மாற்றுவாங்க. அதுக்கு அந்த வீவர்ஸ் வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் த்ரெட் அங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். அதே மாதிரி வந்து அந்த ஸ்பீடு வந்து ஒன்று இருக்குது. அந்த மிஷின் தறி போடுறாங்கல்ல அதையுமே அதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த ஒரு சாரியோட குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணுமோ அதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மியூட் பண்ணிட்டு நம்மளோட சாரீஸை பாருங்கள். இனி அப்கமிங் வீடியோஸ்லேயும் நிறைய சாரீஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ்லையுமே வந்து என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்குள்ள ப்ரொசீஜர். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது பிஃபோர் பேமெண்ட் பிஃபோரே நம்ம வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். அது ஃபுல்லாகவே ரீட் மோர் அப்படின்னு கொடுத்து அது ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கும், அடுத்து வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ, கலர் வேரியேஷன்ஸ் பற்றி இருக்கும், எப்படி சாரீஸ் வந்து வாஷ் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை பற்றின ஒரு காமனான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றின ஒரு காமனான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்குமே நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி வீடியோஸ் மோஸ்ட்லி போட்டுருவோம். ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இதை ஏதோ ஒரு பிஸி ஷெடியூலில் போட முடியலனாலும் நீங்கள் வந்து அதுக்கு பிஃபோர் வீடியோஸை பார்த்துட்டு அதுலேருந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ போடலை அப்போ ஏதோ புது கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பிஃபோர் வீடியோஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இல்லை இது அவைலபிளில் இருக்கும். ஸோ அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதனா நேற்று நான் வீடியோ போடல அது ஒரு சில கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு இப்போ நேற்று போடலை அப்படின்னா அது பிஃபோர் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள கலெக்ஷன்ஸ்லேருந்து செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கீப்